உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் கும்பம் ராசியின் கார்த்திகை மாத ராசி பலன்களை பார்ப்போம். குடும்பம். சூரியன், சுக்கிரன் மற்றும் செவ்வாய் ஆகிய மூவரும் அனுகூலமாக உள்ளனர். மற்ற கிரகங்களினால் ஓரளவே நன்மைகளை எதிர்பார்க்க முடியும். குறிப்பாக ஜென்ம ராசியில் சனி சஞ்சரிப்பது நன்மையை தராது. இருப்பினும் கும்பம் அவரது ஆட்சி வீடாக இருப்பதால் சிரமங்கள் சற்று குறைவாகவே இருக்கும். கூடிய வரையில் கடின உழைப்பையும் தேவையற்ற பிரச்சனைகளையும் கற்பனையான கவலைகளையும் இரவு நேரங்களில் வாகனங்கள் ஓட்டுவதையும் அறவே தவிர்ப்பது நல்லது. நண்பர்கள், உறவினர்கள், சக ஊழியர்கள் ஆகியோருடன் வாக்குவாதம் வேண்டாம். பணத்தை சிக்கனமாக செலவு செய்வதும் அவசியம். வெளியிடங்களிலும் தரக்குறைவான உணவகங்களிலும் சாப்பிடுவதை தவிர்த்தல் முக்கியம். சிறு உபாதையானாலும் அலட்சியம் செய்யாமல் மருத்துவரின் ஆலோசனை பெறுவது நல்லது. உத்தியோகம். உத்தியோகத்துறைக்கு அதிகாரம் கொண்டவர் சனி பகவான். அவர் தற்போது ஜென்ம ராசியில் சஞ்சரிப்பதால் பணிச்சுமை அதிகரிக்கும். மேலதிகாரிகள் நியாயமற்று நடந்து கொள்வார்கள். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் குறையும். நிர்வாகத்தினரின் அளவிற்கு மீறிய கண்டிப்பு மனதில் வெறுப்பை ஏற்படுத்தும். வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் கும்பராசி அன்பர்கள் அன்றாட பணிகளில் கவனமாக இருத்தல் அவசியம். புதிய வேலைக்கு முயற்சிப்பவர்கள் இடைத்தரகர்களை நம்பி ஏமாந்து விடாமல் இருக்க வேண்டும். எத்தகைய தருணத்திலும் நிதானத்தை இழந்துவிட வேண்டாம். தொழில், வியாபாரம். இம்மாதம் முழுவதும் கிரகநிலைகள் ஓரளவே அனுகூலமாக உள்ளனர். சந்தை நிலவரத்தை ஆராய்ந்து பார்த்து அதற்கேற்ப அளவோடு உற்பத்தியை வைத்துக் கொள்வது மிகவும் அவசியம். நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பும் ஆதரவும் குறைவதால் பல பிரச்சனைகளை நீங்கள் சமாளிக்க நேரிடும். எதிர்பார்க்கும் அளவிற்கு லாபம் இருக்காது. நியாயமற்ற போட்டிகளை சமாளிப்பதற்கு மிகவும் பாடுபட வேண்டியிருக்கும். ஏற்றுமதி துறையினர் முன்பணம் இல்லாமல் சரக்குகளை அனுப்பக்கூடாது. ஏனெனில் நஷ்டம் ஏற்பட சாத்தியக்கூறு உள்ளதை கிரகநிலைகள் எடுத்து காட்டுகின்றன. கலைத்துறையினர். வாய்ப்புகளும் வருமானமும் ஏமாற்றத்தை தரும். நிச்சயம் கிடைக்கும் என்றிருந்த சந்தர்ப்பங்களும் கை நழுவி போகும். திரைப்படத்துறையினரை நியாயமற்ற போட்டிகளினாலும் பொறாமையினாலும் வருமானம் குறைந்து குடும்ப செலவுகளை சமாளிக்க நேரிடும். ஒரு சிலர் வேறு துறைகளில் கவனம் செலுத்த வேண்டியிருக்கும். நெருக்கி பழகிய நண்பர்களே விரோதிகளாக மாறிவிடக்கூடும். அதனால் பிறருடன் பழகுவதில் அளவோடு இருத்தல் நல்லது. அரசியல் துறையினர். ஏழரை சனியின் ஜென்மராசி சஞ்சார காலத்தில் நாம் எவ்விதமாக ஜாக்கிரதையாக இருந்தாலும் சபலத்தினால் தவறுகள் செய்வதற்கு சாத்தியக்கூறு உள்ளதை புராதன ஜோதிட நூல்கள் விவரித்துள்ளன. அத்தகைய சூழ்நிலைகளை ஜென்மச்சனி ஏற்படுத்தக்கூடும். கும்பராசியில் பிறந்த அரசியல் துறையினருக்கு வேறு அரசியல் கட்சியில் சேர ஆர்வம் மேலிடும். தீர ஆராய்ந்து பார்த்து முடிவெடுப்பது மிகவும் அவசியம். அதிர்ஷ்டவசமாக கும்பம் சனி பகவானின் ஆட்சி வீடாக திகழ்வதால் சபலம் அளவோடு நிற்கும். மாணவ மாணவியர். படிப்பில் ஆர்வம் குறையாது. இருப்பினும் ஆரோக்கியத்தில் கவனமாக இருத்தல் மிக மிக முக்கியம். இரவில் நெடுநேரம் கண்விழித்து படிக்க வேண்டாம். கூடிய வரையில் சக மாணவ மாணவியருடன் நெருங்கி பழகாமல் இருப்பது நல்லது. உங்கள் படிப்பை தவிர வேறு சிந்தனைகளில் மனதை செலுத்த வேண்டாம். விவசாயத்துறையினர். வயல் பணிகளில் உழைப்பு கடினமாக இருப்பினும் அதற்கேற்ற விளைச்சலும் வருமானமும் இருப்பதால் மனதில் நிறைவு ஏற்படும். கால்நடைகளின் பராமரிப்பில் பணம் விரயமாக கூடும். லாபஸ்தானத்தில் சூரியன் சுபலம் பெற்றிருப்பதால் அரசாங்க ஆதரவு கை கொடுக்கும். பெண்மணிகள். உங்கள் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருத்தல் அவசியம். ஏழரை சனி காலத்தில் ஜென்மச்சனி நிகழும் போது சிறு சிறு விபத்துகளும் மன நிம்மதியை பாதிக்கும் குடும்ப பிரச்சனைகள் நிகழக்கூடும். பரிகாரம். சனிக்கிழமைகளில் காகத்திற்கு சிறிது எள் கலந்த சாதம் வைப்பது சிறந்த பரிகாரமாகும். சந்திராஷ்ம தினங்கள். கார்த்திகை 10 காலை முதல் 12 இரவு வரை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.